வாங்க அப்படியே போலாங்க, டீயை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு டைம் இருக்கல, வேலை இருக்கல, மத்த வேலை இருக்கு. அப்போ இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருவதற்கு அப்படியே போகும். அப்ப அதுல இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், அப்ப கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்தியத்துக்கு மேல வர மாதிரி வெறுமனை இடையில நடக்கும். திருவோணம், அஸ்தம், அப்புறம் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தை நான் 6 நட்சத்திரம் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னால ராசி எழுதியிருக்கு, இதுக்கு முன்னால லக்னத்தை எழுதியிருக்கேன். இன்றைக்கு ஜாதகம் பார்க்க அவங்க மட்டும் தான் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. போதுவாங்க செக் பண்ணுங்க. நான் முதல் மீட்டிங் ஒரு விஷயத்த சொல்றேன், பரவாயில்ல இது வித்தியாசமா இருக்குது, எழுதித்த போட்டு பாப்போமே பாங்க. உங்க பைக்குள்ள வச்சுக்கிறதா அவங்க வச்சுக்கிறது இங்க இருக்கிறது எல்லாம் கரெக்டா வரும். இது ஒரு 20 வருஷமா நம்ம அனுபவம். முதல்ல எழுதுற டைம் வச்சு எழுத முடியும். ஆனா நீங்க எழுதுங்க, ஏன்னா எழுதி பார்த்தா உங்களுக்கு வரும்போது அவருக்கு என்ன தோணும், என்னடா அது நம்ம ஜாதகத்துல உத்திராட நட்சத்திரத்தை நம்ம எழுதி வச்சிருக்கோம், நாம ஜாதக உத்திராட நட்சத்திரம், இது உத்திராட நட்சத்திரம் இவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு தேதி மேல போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு கிழமை நேரம் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு திதி மேல கரெக்டா போட்டுக்கிறாரு, இன்னைக்கு எழுதிக்கிறாரு, இப்பதான் எழுதிக்கிறாரு. ஓ இவர்கிட்ட எதை விஷயம் அப்போ பயன் இருக்கு, பரவாயில்ல. அப்ப கால கணிதத்தை கணிக்கக்கூடிய ஜோசியத்தை நம்ம சரியான எடுத்து வந்துக்கிறோம். நம்மளுடைய நட்சத்திரத்தை இன்னைக்கு தேதி வரைய கணிச்சுக்கிறோம்னா இவருதான் உண்மையான ஜோசியம் பாருங்க. ரெடி? இப்படி எல்லாம் நீங்க ஜோசியத்துல கரகண்டு வர்றதுக்கும் கரையை தாண்டி போறதுக்கும் ஜோசியங்களே இருக்குது. எவ்வளவு பேசினாலும் நம்மளுக்கு ஆயுசு பத்தாது, ஜோசி வாழும், நாம தான் ஆயுசு பத்தாது. கரெக்டுங்களா ஐயா? அப்ப நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகணும். உலகம் ரொம்ப பெருசு இல்லையா? கரெக்டுங்களா ஐயா? அதனால இப்ப ஐயா மதிய உணவு டைம் எடுத்திருக்காங்க. மணி 1 பேசுற நேரத்துல மணி 2க்குமா? ஆனா தெரியல இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க ஐயா அந்த மத்தியான நைட் கிளாஸ்? என்னங்க ஐயா? ரொம்ப சந்தோஷம். வயிற்று நிறைய சாப்பிட்டுட்டு பாங்க ஐயா. ஒரு 5 மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன். தூரமா இருக்கும், எல்லாரும் போகணும். அதனால சாப்பிட்டு வாங்க, சீக்கிரமா வாங்க, நம்ம பார்க்கலாம். நான் ஐயா பேசுவேன். நன்றாக கலகலப்பாக போயிட்டு வகுப்பு. இன்னொரு மதிய உணவு வேண்டும் இல்லையா? இன்னொரு 4 மணி நேரம் அப்போ எப்போ விடுவாங்க பசி போயிட்டு இருக்கு. அப்போ 20 நாளும் நம்ம மண்டையில ஏறாது. அப்போ பசி தான் நமக்கு பெருசா இருக்கும். ஆகையால் நமக்கு இப்ப மதிய உணவுக்கு பின்னாடி 12 2:15 உள்ள வந்துருங்க. நம்ம 2:15 மதிய உணவுக்கு பின்னாடி வகுப்பு நன்றி. ஊரத்துக்கு நல்லது சாப்பிடுவாங்க. இந்த ஊரை இளவரசரை சொல்லி வச்சிருவாங்க. அந்த ஊரை எடுத்து அந்த ஊர் சுத்தி கழுகு ரத்தி, முச்சந்தி மண்ணு, வரமிளகாய், எள்ளு, ஓமம், நவதானி எல்லாத்தையும் போட்டு புகை போடுறதுக்காக குழந்தைக்கு ஆமை வீட்டுலதான் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு எல்லாம் புகை போட்டது அதுக்கு தியான சக்தி ஆமைக்கு அதிகமா இருக்கிறதுனால அதுல புகை போட்டா குழந்தைகளுக்கு தியான சக்தி, அறிவு, பலம். அப்ப இதெல்லாம் ஆதிகால பரிகாரங்கள் ஐயா. ஐயா இதெல்லாம் ஆதி காலத்துல செஞ்சுட்டாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் உண்மைதானே? இதெல்லாம் மாற்றமா சொல்றோமா? அப்ப ஒரு வழிகாட்டி அந்த காலத்துல படகே இல்லாத காலத்திலையும் போட மரங்களை வெட்டி போட்டாங்கன்னா 6 மாசத்துல அது கடல்ல இருந்து கரெக்டா அவங்க ஊருக்கு சேர்த்துடும். படவே கிடையாது. மரங்களை பூரா எந்தெந்த மரங்கள் எல்லாம் நாடு விட்டு நாடு நடத்தினாங்களோ அதெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா அந்த மரங்கள் எல்லாம் கடலுக்குள்ளேயே அப்படியே மெல்லமா நகர்ந்து அந்த ஊருக்கே சேர்த்துடும். அங்கிருந்து மரங்களை பூரா ஆளுகளை வச்சு எடுத்துட்டான். பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் அரண்மனைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஈட்டி மரம், தேக்கு மரத்தெல்லாம் அவங்க வீடு கட்டுறதுக்கு காரணம். அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, சொல்லுங்க. மரத்தங்கூடு, ஏன்னா அது எல்லாம் இல்ல, தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அது வரைக்கும் அது வந்துருக்கலாம். அப்ப அந்த காலத்துல எப்படின்னு பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஆமையத்தான் வழி காமிச்சிருக்காங்க பாரு ஐயா. அப்ப இந்த ஆமையெல்லாம் நீங்க எங்கேயாவது ஒரு கோயில் ஆமை வச்ச கோயில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இருக்காங்க ஐயா. நீங்க ஆமை மண்டபத்துல உட்கார்ந்து நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அந்த சக்திகள் எல்லாம் கூடி நீங்க செஞ்சு வர ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும். ஒவ்வொருத்தர் இந்த ஆமை ஓடு இருக்குது இல்லைங்களா, அது நீங்க தொழில் செய்ய இடத்துல வைக்கல.
உங்களுக்கு ஞானம் பார்க்கல ஐயா. அது ஆமை வந்து 1000 வருஷம் உயிர் வாழ்ந்தா ஒரு நாளைக்கு 2 முட்டை விடும். எனக்கு ஒரு மூச்சு எடுத்து போனா 2 முட்டை பொடி பொடி விடும். அப்புறம் மறுபடியும் விட்டா அடுத்த சூரிய உதயத்தை தான் விடும். அப்போ அதிகமா எனர்ஜி சேகரிக்கிறது யார்? அப்ப சித்தர்கள் எல்லாம் அதிகமா பேசாம சேகரிச்சது யார்? சித்தர்கள் தானே. அப்ப எல்லாமே ஆமை பார்த்தானே தியானம் பண்ணிட்டாங்க. சார் சின்ன விஷயம் தான், இது எவ்வளவு விஷயம் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து படிப்பு ஞானம் சக்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த காலத்துல உயிர் சக்தி உள்ள ஜீவராசிகளை வச்சுதான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆமை முதல்ல போறாங்க ஐயா. அந்த உருவத்துக்கு ஒரு பவர், அவ்வளவுதான் ஐயா. அந்த உருவத்துக்கு ஒரு பவர் இருக்குமா இருக்காதா? நீங்க அனுமார் வேஷம் போட்டீங்கன்னா அவர் அனுமார் கிடையாது. ஆனா அனுமார் வரான்னு சொல்றீங்க இல்லையா? மனுஷன் வரான்னு சொல்றதே இல்லை. உருவத்துக்கு ஒரு பவர். ஒரு உருவ பொம்மை எரிச்சா கோபம் வருதா இல்லைங்க ஐயா? யாரோ ஒரு உருவ பொம்மையை பிரச்சாரம் பண்ண கோபம் வருது, எத்தனை கோபம் வருது. அப்ப உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி. அதனாலதான் உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி. இல்லைங்க சார்? அந்த காலத்துல இப்படித்தான் வாழ்ந்திருக்கேன். முன்னோர்களை ஏன் நம்ம கையாள கொண்டு வரணும்னா, அந்த காலத்துல முன்னோர்கள் எதெல்லாம் செஞ்சு வச்சாங்க. அவங்க நவகிரகங்களோடவே வாழ்ந்தாங்க. ஏன்னா எல்லா வீட்லயுமே கம்பு, ராகி, சோளம், குளிர்பாடு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அந்த கிரகங்களோட தானி தானே. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கிரக தோஷம் உங்களை பாதிக்கிறீங்க. நீங்க கடையில போய் நவதானியம் வாங்கிட்டு வந்து எப்ப நம்ம தலை சுத்தி போடுறது. ஆனா அவங்க வீட்டுல பாருங்க, அந்த காலம் சிறுதானியம் போடுறாங்க, நவதானியம் தானே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் சூரியனுக்கு நெல்லு பஞ்சாங்கத்தை பிரிச்சாங்க. சூரியனா நெல்லு, சாரி சூரியனா கோதுமை, சந்திரனா நெல்லு, செவ்வாய்னா துவரம் பருப்பு. இதெல்லாம் 2வது தானியம் தானே ஐயா. இதுக்கு முன்னாடி சிறுதானியம் எல்லாம் கம்பு, ராகி, சோளம், மக்காளி சோளம், கேழ்வரகு, சாமை இல்லைங்களா? இதுதானே இன்னைக்கும் வயசான ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு ஐயா குதிரைவாளி, எனக்கு திணை 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 அது அது ரொம்ப சிறுசா இல்லைங்களா? அது இந்த ஓமம் எல்லாம் பாருங்க ரொம்ப சிறுதானியம் இல்ல ஓமம். அப்போ அந்த காலத்துல இந்த ஸ்டேஜ் விட்டு 2வது ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு இப்ப நவதானியமா இருக்குது. அதுக்கு முன்னாடி பழைய காலத்துடைய நவதானியங்கள் எல்லாம் அந்த கோயில் குடுதலை சேர்த்து வச்சிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விவசாயம் அழிஞ்சிட்டால் அந்த குடுதல இருந்து எடுத்து விவசாயம் பண்ணி மறுபடியும் அதைய உழுது நிலம் பண்ணி உணவா அருந்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நவதானியத்துல மேல கோயிலுக்கு சேகரிச்சு வச்சிருக்காங்க. என்னங்கய்யா கலசல மேல சேகரிச்சு வச்சிருக்காங்க. நீங்களும் வீட்டுக்கு நவதானியம் கட்டித்தானே பழங்கள் போடுறோம். இந்த கதவு நிலவெல்லாம் தூக்கி நிறுத்துறீங்கள, அப்பதான் நம்ம என்ன பண்றோம் சார்? அப்ப 9 நவக்கிரகம் எங்கேங்க இருக்குது? நவதானியம் இல்ல, கதவு நிலவுதான் இருக்குது. நீங்க எங்க முடிச்சு கட்டி வச்சுக்காதீங்க. அப்ப கதவு, அப்ப நவதானியமே நவக்கிரகமே கதவு தான் குடியிருக்குது. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் கதவுக்கு மஞ்சள் தேய்ச்சு பொட்டு சந்தனம் வச்சு 2 விளக்கு வச்சு தீபாவளி காமிச்சீங்கன்னா நவகிரகம் வாசம் செஞ்சு அந்த வீட்டுக்கு வந்து வெளியே நிற்கிறது வீட்டுக்குள்ள வரும்ல இல்ல? புரியுதா? நம்ம அங்கே நிறுத்திக்கணுமா இல்லையா? ஏதாவது ஒரு கோயில்ல வந்துருச்சா வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்க, வீட்டுக்கு முன்னாடி எல்லா சேவைக்கும் எங்கேயா இருக்குது? தலைவாசல் தான் கட்டுறோம். ஆனா தலைவாசல கட்டி வைக்கிறது தலைவாசலுக்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு. நான் சொல்றது என்ன, வீட்டுக்குள்ள தெய்வங்கள் எல்லாம் வரணும்னா முதல்ல இந்த நிலவரத்தை நீங்க பூஜை பண்ணணும் பண்ணுங்க சார். அந்த காலத்துல